அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நட்சத்திர நிகண்டில் ஒரு நட்சத்திரத்தை இயக்குவதற்கு எத்தனை பொருட்கள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விவரமான இதுதான் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் அப்படின்னாலே அங்குஷம், யானையை அடக்கக்கூடிய அங்குசம், சிங்கத்தின் வால், யானையின் துதிக்கை, அனுமனை நினைத்தாலே மூல நட்சத்திரம்தான். வடைமாலையை நினைத்தாலே மூல நட்சத்திரம்தான். அதற்கடுத்து என்ன சொன்ன, நாயை நினைத்தால் பெண் நாய் மூல நட்சத்திரம். தீ விபத்து வந்து என்ன சொன்னா மூல நட்சத்திரத்தை குறிக்கும். அப்போ மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வாழ்நாளில் ஒரு நாள் ஒருவதாவது தீ விபத்தை கண்ணால் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து பாதுகாப்பு படை அப்படிங்கிறது மூல நட்சத்திரம். மண்ணெண்ணெய் மூல நட்சத்திரம். டயர் டியூப் மூல நட்சத்திரம். சாமிக்கு ஆபரணம் அணிவித்தால் அங்கே மூல நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும். கொக்கு கொங்கணவர் வழிபாடு மூல நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் ஆக்கும். அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து காடைக்கு உணவளித்தால் மூல நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து தனுஷ்கோடி பதஞ்சலி முனிவர் ராமேஸ்வரம். அப்போ பதஞ்சலி அங்கே ராமேஸ்வரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உள்ளே வந்து ஒரு சமாதி இருக்கிறது. அதனால் வந்து என்ன சொன்னான்னா வந்து தனுஷ்கோடி பதஞ்சலி முனிவர் ராமேஸ்வரத்திற்கும் மூல நட்சத்திரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. ராமேஸ்வரத்தை நினைத்தாலே, தனுஷ்கோடியை நினைத்தாலே மூல நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆயிடுது. அதற்கடுத்து பூராடம் என்பது நீண்ட கட்டில் கால். இந்திரஜித் மேகநாதன். இந்திரஜித் பிறந்தது பூராட நட்சத்திரம். இடி மின்னல் மலை வர்ணன் கௌதாரி இதெல்லாம் வந்து பூராட நட்சத்திரம். துப்பாக்கி பூராட நட்சத்திரம். பீரங்கி பூராட நட்சத்திரம். வெந்நீர் பூராட நட்சத்திரம். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர், செல்ஃபோன், ரேடார். பன்னீர் ரோஜா. நீர் பாத்திரம். சுவாமிக்கு மேல் நீர் சொட்டும் பாத்திரம். தயிர் வடை பூராட நட்சத்திரம். ரொம்ப சிம்பிளானது வந்துருச்சா? ஒருத்தர் வந்து பூராட நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணனா தயிர் வடை சாப்பிட்டால் கண்டிப்பாக பூராட நட்சத்திரம் என்ன சொல்லலாம். வாட்டர் ஹீட்டர் அப்படிங்கிறதும் பூராட நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணும். ராமதேவரையும் அழகர் மலையையும் நினைத்தால், மெக்காவை நினைத்தால், மெக்கா முஸ்லிம்கள் வணங்கக்கூடிய மெக்கா, இவைகளை நினைத்தால் பூராட நட்சத்திரம் கண்டிப்பாக ஆக்டிவேஷன் ஆகும். அதற்கடுத்து உத்திராடத்திற்கும் நீண்ட கட்டில்தான். யானை தந்தம் உத்திராட நட்சத்திரம். மெத்தை கட்டில்கால் அழுக்கு துணி உத்திராட நட்சத்திரம். அகத்திக்கீரை உத்திராட நட்சத்திரம். பொறிகடலை உத்திராட நட்சத்திரம். பலாப்பழம் உத்திராட நட்சத்திரம். ஆற்று ஓரம் அரசமரம் இது உத்திராட நட்சத்திரம். அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து கடிகாரம் உத்திராட நட்சத்திரம். அதற்கடுத்து கோதுமை உத்திராட நட்சத்திரம். சம்பா அரிசி உத்திராட நட்சத்திரம். மிளகு பொங்கல் உத்திராட நட்சத்திரம். அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா ட்ரை சைக்கிள் உத்திராட நட்சத்திரம். செருப்பு, சோப்பு, கால் மிதி, அரசமரம், புளியமரம், லவங்கம், புனுகு, பால்கோவா, சவாரி ட்ரெஸ்
உத்திராட நட்சத்திரம். ஓமப்பொடி உத்திராட நட்சத்திரம். அவினாசி அப்பர், கொங்கணவர் திருப்பதி இவர்களை நினைத்தால் உத்திராடம் சூப்பராக உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். இதில் எனக்கு தெரிஞ்ச இந்த ஓமப்பொடி யாராவது வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகிடும். பரிச்சித்து பாருங்கள். திருவோணம் கஜக்கோள், கஜக்கோள் அது திருவோணத்தை ஆக்டிவேஷன் ஆகும். பாதச்சுவடு, 3 பாதச்சுவடு, உலக்கை, காது திருவோண நட்சத்திரம், உலக்கை திருவோண நட்சத்திரம். விபீஷணர் திருவோண நட்சத்திரம், விஷ்ணு திருவோண நட்சத்திரம், ஸ்ரீரங்கம் திருவோணம். அதற்கடுத்து என்ன சொன்னேன்னா பெருமாள் பாதம் திருவோணம். குடை அந்தணருக்கு தானம் பண்ணுவது திருவோண நட்சத்திரம். அதற்கடுத்து குருவாயூரப்பன், உலகளந்த பெருமாள், காஞ்சிபுரம் ஸ்ரீமுஷ்ணம், வராக பெருமாள், கழுதை திருவோண நட்சத்திரம். சோப்பு, டினோபால், வாஷிங் பவுடர் இதெல்லாம் திருவோண நட்சத்திரம். பொட்டுக்கடலை திருவோண நட்சத்திரம். காத்தாடி திருவோண நட்சத்திரம். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா பட்டு பீதாம்பரம், பட்டு பீதாம்பரம் திருவோண நட்சத்திரம். தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் பாண்டிச்சேரி பள்ளித்தென்னல் என்ற ஊரில் ஒரு ஜீவசமாதி இருக்கிறது. அது என்ன சொல்கிறான்னா திருவோண நட்சத்திரம். அதுக்கடுத்து அவிட்டம், மிருதங்கம், உடுக்கை, தவிட்டுப்பானை, தங்கப்பொடி, இந்திராணி, மாவு, புண்ணாக்கு, கிரைண்டர், பவர்லூம், வீணை, முரசு, ஹார்மோனியம், டிவி அவிட்டம். வேப்பமரம், புளியமரம், காதணிகள், தண்ணீர் பாட்டில், சைக்கிள். அதற்கடுத்து என்ன சொன்னா ஷூ, செருப்பு, செவிட்டு மிஷின், செல்போன், சங்கிலி பூநூல், நாடா, சிவபூஜை, விசில் குக்கர் இதெல்லாம் அவிட்டம். தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய், வெங்காயம், வெங்காயம் அவிட்டம். பேட்டரி அவிட்டம். ஹீட்டர், திருமூலர் சிதம்பரம் அவிட்டம். இதெல்லாம் அவிட்டத்திற்கு உண்டான ஆக்டிவேஷனுக்கு உண்டானது. சதயம், பூங்கொத்து, பூங்கொத்து என்ன சொல்லணும், சதய நட்சத்திரத்திற்கு ஆக்டிவேஷன் ஆகும். மூலிகை கொத்து, மூலிகை கொத்து, வட்டம், ஒட்டகம் சதய நட்சத்திரம். சித்திரகுப்தன், திராட்சை சதயம். செக்கு, செக்கெண்ணெய், குதிரை, முதுகெலும்பு. அதற்கடுத்து என்ன சொன்னாங்க, கிரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிரீஸ். இந்த கிரீஸ் சதய நட்சத்திரம். கூணானவர்கள் சதய நட்சத்திரம். பாலைவனம் சதய நட்சத்திரம். ஆரஞ்சு பழம் சதயம். அன்னாசி பழம், சாமைச்சோறு, குதிரைவாளி சோறு. அதற்கடுத்து நெக்லஸ், நெக்லஸ், லாடம், குதிரை லாடம், பேரிச்சம்பழம். இதெல்லாம் சதய நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன். அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, ஸ்வெட்டர், ஸ்வெட்டர் என்ன சொன்னா சதயம். சாக்ஸ் என்ன சொன்னா சதயம். அதற்கடுத்து என்ன சொன்னா பஞ்சிங் மெஷின் சதயம். ஸ்டேப்லர் பின் சதயம். செயற்கை கால் சதயம், செயற்கை கால் சதயம். அதற்கடுத்து என்ன சொன்னா திருநாகேஸ்வரம் சதயம். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு பயன்படும். அதற்கடுத்து பூரட்டாதி, நீண்ட சதுர கட்டில், கட்டில் கால். கர்ணன், கர்ணன் தேன். குபேரன்,
கும்பகர்ணன், தெரு வீதி வீரவாள், உப்பு மிளகு, சிங்கவாகனம், மாவிலை, மாம்பழம். அதற்கடுத்து ஃபைனான்ஸ், கௌரவம், பணம், பணம் டெபாசிட், அரசாங்க தொடர்பு. அதற்கடுத்து என்ன சொல்லணும், எடை போடும் மிஷின், எடை போடும் மிஷின் போராட்டாதி. அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா திருப்பதி சாமி லட்டு. அசைவ உணவுகள், அசைவ உணவுகள் புரட்டாதி. முந்திரி பாயாசம் புரட்டாதி. மல்லிகை, சம்மங்கி, வைரக்கிரீடம், ஜோதிமுனி, அவர் ஒரு சித்தர். அதற்கடுத்து உத்திரட்டாதி. நீண்ட சதுர கட்டில், கட்டில் கால், இரட்டையர், காமதேனு, வேப்பமரம், கறிவேப்பிலை, திருப்பதி கடவுள். இது பூரா உத்திரட்டாதி இயக்கக்கூடியது. பசு, குபேரன். அதற்கடுத்து என்ன சொன்னா இரு தாரமும் உத்திரட்டாதியை சாரும். சமையல் கூடம் உத்திரட்டாதி. மனைவி பிரிவு, இது உத்திரட்டாதி. பாலாஜி, பத்மாவதி, வெங்கடேசன், துளசி, இதெல்லாம் உத்திரட்டாதி ஆக்டிவேஷன் ஆகும். செருப்பு, குடை, பால், தயிர், வெண்ணெய், நெய், மறிக்கொழுந்து உத்திரட்டாதி ஆக்டிவேஷன். புளியோதரை உத்திரட்டாதி ஆக்டிவேஷன். வேப்பெண்ணெய் உத்திரட்டாதி ஆக்டிவேஷன். பெயிண்ட் உத்திரட்டாதி ஆக்டிவேஷன். அதற்கடுத்து கால் மிதி உத்திரட்டாதி ஆக்டிவேஷன். நாமக்கட்டி உத்திரட்டாதி ஆக்டிவேஷன். மாதுளை, கொய்யா, கொத்தமல்லி, இதெல்லாம் என்ன சொல்கிறான்னா உத்திரட்டாதியை ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய அற்புதமான விஷயங்கள். ரேவதி நட்சத்திரம் கடைசியாக. பெரிய மீன், மீன் படகு, மத்தளம், சனி பகவான், அபிமன்யு, ராவணன், பூச்செடி, ரேவதி. அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா கப்பல் ரேவதி நட்சத்திரத்தை இயக்கும். கடல் ரேவதி நட்சத்திரத்தை இயக்கும். கிணறு, குளம். அதற்கடுத்து என்ன சொன்னா சகோதர இழப்பு ரேவதி நட்சத்திரத்தை குறிக்கும். பெண்களால் அவச்சொல், இது ரேவதி நட்சத்திரத்தை குறிக்கும். ஈகோ, இதெல்லாம் என்ன சொன்னான்னா ரேவதி. மீனாட்சி அம்மன் ஆலயம், இது ரேவதி. 108 திருப்பதி ரேவதி நட்சத்திரம். தனுஷ்கோடி. அதற்கடுத்து என்ன சொன்னா கொலுசு ரேவதி நட்சத்திரம். டேம் ரேவதி நட்சத்திரம். உப்பு, முத்து எல்லாமே என்ன சொன்னா ரேவதி நட்சத்திரம் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். அதற்கு ரயில் தண்டவாளம் ரேவதி நட்சத்திரம். ட்ராலி இருக்குல்லையே, ட்ராலி இழுத்துட்டே போகிறோம் இல்லையா, ட்ராலி. அதற்கடுத்து செப்டிக் டேங்க். இதெல்லாம் என்ன சொல்லலாம்னா ரேவதி நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். இது நேர வரைக்கும் என்ன சொல்லலாம்னா அனைத்து விதமான எல்லா நட்சத்திரங்களுக்கும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு பொருள்தான் இல்லை, பல பொருள்கள் அதோடு மிங்கிலாகியிருக்கிறது. நமக்கு தேவையானதை எதாவது தேவையோ 1க்கு 2 தடவை கொஞ்சம் படிக்கிறது போர் அடிக்கிற விஷயந்தான். போர் அடிக்கிற விஷயமாக இருந்தாலும் இது சில நேரங்களில் என்ன சொன்னால் ஒருத்தர் நமக்கே ஒரு தேவைப்படுகின்றதை, நமக்கு தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை எப்படி இயக்குவது அப்படிங்கிறத ஒரு இலகுவான இதை திரும்ப நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஆக்டிவேஷன் ஆகும். இதை செயல்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.